ராஜா சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கு ஒரு பரபரப்பான நாள். என்னென்னு சொன்னால், ஜனாதிபதியால் புதிதாக பதவியேற்றிருக்கும் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் இப்போது வெண்புறவிக்கு வர இருக்கின்றார். இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவர் பதவியேற்று தீவகத்திலே முதன் முறையாக இங்கே வெண்புறவி நகருக்குத்தான் வர இருக்கின்றார். அதை எமது வெண்புறவி மக்கள், இது எங்களோட கிராம மக்கள் ஒரு விழாக் கோலம் பூண்டதாக இப்போது வரவேற்கிறார்கள். அதைத்தான் இப்போது நீங்கள் பார்க்க போறீங்க. தேசிய கொடியினை ஏற்றிய அமைச்சர் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு
என்னுடைய தமிழ் கலந்த மாலை வணக்கம். இப்பதான் இது முடிஞ்சிருச்சு, இதுக்கு பிறகுதான் ஸ்பீச். இது கோயில் இல்லை, இது திடல் முழுக்க முழுக்க ஒரு சிவில் பிரச்சனை சார்ந்த ஒரு இடம். நம்முடைய புதிய அரசாங்கத்தின் ஒரு அமைச்சர் நம்முடைய மண்ணை தேடி வந்திருக்கிறார். அவர் நம்முடைய தமிழ் சகோதரன், தமிழ் தாய்க்கு பிறந்த ஒரு மகன். இப்படியாக பாராளுமன்றத்திலே, அதுவும் அமைச்சரவையிலே, அதுவும் நம்முடைய சொந்த உழைப்போடு சம்பந்தப்பட்ட கடல் மீன் வளங்களுக்கு அமைச்சராக இருப்பது நமக்கு ஒரு பெருமை. இந்த நாட்டிலே தமிழர்களாக இருக்கிற நாம், இந்த நாடு எனக்கு என்ன செய்தது என்று கேட்பதை நாங்கள் ஒரு கணம் நிறுத்தி, இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு தமிழ் தாயின் மகளாக நான் என்ன செய்கிறேன் என்பதை நாங்கள் கேட்க வேண்டும். வர முடியுமா என்றுதான் அவர்கள் கேட்டதாக எனக்கு சொன்னார்கள். அவர்கள் அந்த வரியை சொல்லி முடிப்பதற்கு முன்பே திருவாளர் நெல்சன் ஐயா அவருடைய உதவியாலே நம்முடைய அமைச்சர் அவர்கள் நான் இந்த கிராமத்திற்கு கட்டாயம் வருவேன் என்று சொன்னார். ஒன்றை கவனிக்க வேண்டும், நாளை நாளிலே நம்முடைய மேன்மேலங்கிய ஜனாதிபதி அவர்கள் நம்முடைய நகருக்கு வர இருக்கிறார். அவருக்கு அதிகமான வேலை பழுக்கள் இருக்கும். இருந்தாலும் அவர் அந்த திகதியை கொடுத்தார், நேரத்தை கொடுத்தார். அந்த நேரத்தில் அவர் மிக சரியாக வந்திருக்கிறார். ஆகவே எங்கள் மீது அவர் வைத்திருக்கிற மரியாதையையும் அன்பையும் நாங்கள் பாராட்டுகிறோம். ஆலய சபையும் மீனவ சபையும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும். வெறுமனே ஆலயத்திலே கடவுளை தேடினால் நமக்கு சட்டியில சோறு வராது. நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன், இந்த கடல் நமக்கு மாதா, இது நமக்கு தாய், இதுதான் நமக்கு சிந்தாத்திர மாதா. இந்த கடல் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த கடலிலே நீங்கள் புதுமையை புகுத்த வேண்டும். மீனவ தொழில் செய்வது மரியாதைக்குரிய தொழில் என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். படிக்காதவன் தான் கடல் தொழில் செய்வார் என்ற எண்ணம் நம்மகிட்ட இருந்து மாறணும். இலங்கை திருநாட்டுல இந்த மீனவ தொழில நாங்க பார்த்தா ட்ரோலர் போட்டா போய் போட் கட்டுமரமா போய் கட்டுமரம் கடல்ல போகுது. இங்க நாங்க மீனவ தொழில வளர்றது குறைவு. அது ஏன் என்று எனக்கு தெரியல. மீனவ தொழிலை பற்றி நாங்கள் வைத்திருக்கிற சிந்தனை மாற வேணும். விஞ்ஞான ரீதியாக இந்த மீனவ தொழிலில் நாங்கள் ஈடுபட வேணும். அதற்குரிய உதவிகளை நம்முடைய அமைச்சர் ஐயா நமக்கு செய்வார் என நான் நினைக்கிறேன். அவருக்குரிய மகஜரை நாங்கள் தயாரித்து வைத்திருக்கிறோம். அவர் இந்த மண்ணின் மைந்தனாக இருக்கிறபடியால், உங்களிலே ஒருவராக இருக்கிறபடியால், உங்களுடைய மொழியை தெரிந்திருக்கிறபடியால், உங்களுடைய உணர்வுகளை அவர் நிச்சயமாக புரிந்து கொள்வார். அதற்கான ஆவணையை அவர் செய்வார். நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய சொந்தங்கள், நண்பர்கள் என்று சொல்லுகிறவர்கள் போட்டி போட்டு நம்முடைய நாட்டின் வளங்களை சுரண்டுகிறார்கள். இப்பொழுது நம்முடைய கடலிலே கோரல் ரீஃப் இல்ல, பவள பாறைகள் இல்ல, எல்லாம் சுரண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. நம்முடைய நாட்டுக்கு நாங்கள் இழுவ படகுகளை தடை செய்து வைத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய படகுகளை விட 4, 5, 6, 7, 10 மடங்கு பெரிய கப்பல்களை கொண்டு வந்து இந்த நாட்டிலே உள்ள மீன்களை அவர்கள் சூறையாடி விட்டு போகிறார்கள். கேட்க போற காவல்துறையினருக்கு அவர்கள் பாதகம் விளைவிக்க முயற்சி செய்கிறார்கள். நேவி சுட வந்தார், அடிக்க வந்தார்கள், பொய்யெல்லாம் சொல்லி பரப்புரையை பரப்புகிறார்கள். நாங்கள் ஒரு சிறுபான்மை மக்கள். இலங்கையினுடைய சனத்தொகை மிக சிறிய சனத்தொகை. கடல் வளங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அது கடவுள் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். இப்படியாக பெரிய பதவியிலே இருக்கிற நம்முடைய மீனவத்துறை அமைச்சர் இந்த கடல் வளங்களுக்காக, உங்களுடைய உரிமைக்காக அவர் வீரத்தோடு பல நாடுகளிலே பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன், நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவருக்கு எங்களுடைய ஆசீர்வாதங்களை வழங்குகிறோம். உண்மை உரைக்கப்பட வேண்டும். எங்களை சுற்றி இருக்கிற நாடுகளுக்கு நாங்கள் எதிராளிகள் அல்ல. கடல் வளம் எல்லோருக்கும் பொது, அதை நாங்கள் பகிர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் இந்த ஏழை எளிய இலங்கை நாட்டினுடைய சொத்துக்களை மற்றவர்கள் சுரண்டினால் நாங்கள் தொடர்ந்து ஏழ்மைக்குள்ளே தள்ளப்படுவோம். ஆகவே உண்மை, நம்முடைய இந்த இலங்கை திருநாட்டின் உரிமை எந்த மூலைக்கு சென்றாலும் அது நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதை நம்முடைய அமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். அவர் உயரிய சபையிலே அதை பற்றி பேச வேண்டும். இந்த இலங்கை நாட்டினுடைய கடல் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு ஆண்டவர் அவருக்கு உதவி செய்வார். இந்த நேரத்திலே இந்த அமர்வுக்கு வந்திருக்கிற நம்முடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கௌரவ கே இளங்குமரன் அவர்களையும் அன்போடு இந்த பங்கு சமூக மக்கள் சார்பாக வரவேற்கின்றோம். இங்கே வருகிறவர்களுக்கும் மதகுரு நண்பர்களும், அதே நேரம் எமது கடற்தொழில் நீதியவள அமைச்சர் அவர்களுக்கும், இந்த பிரதேசத்தை நிர்வகிக்கும் பிரதேச செயலாளர், இந்த கிராமத்தை
கிராமத்துடன் அந்நியோன்யமாக நின்று இந்த கிராமத்தை நிர்வகிக்கிற கிராம வணக்கம். அல்லைப்பட்டி வாழ் மக்களுக்கு மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் இந்த கிராமத்திற்கு இதற்கு முதல் தடவை வந்திருக்கிறேன். ஆனால் இந்த இடத்துக்கு இந்த இதில் தான் வந்திருக்கிறேன். தேர்தலுக்கு முன்கூட்டி இதற்கு வரவில்லை. ஆனாலும் உண்மை தெரியாமலே பலர் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த கிராமத்தில் இருக்கு ஒரு மாற்றத்திற்காக என் மீது நம்பிக்கை இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று. ஆனால் இந்த கிராமத்திற்கு வரும்போதே பார்த்து கொண்டு வந்தேன். அழகான கிராமம், அமைதியான கிராமம், விவசாயத்தில் கடல் சார்ந்து முன்னேறக்கூடிய கிராமம், செந்தளிப்பாக மாறக்கூடிய கிராமம். அதைவிட நகரத்திற்கு அண்மையாக இருக்கும் கிராமம். இவ்வாறான கிராமத்தை ஏன் இவ்வளவு காலமும் முன்னேற்ற முடியாமல் இருக்கின்றோம் என்பதை எடுத்து பார்த்தால் எல்லாத்துக்கும் பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கின்றது. இதுவரை காலமும் மக்கள் அரசியலை பற்றி உணரவில்லை. ஆனால் இப்போது அரசியலை தேடி அறிய ஆர்வத்துடன் மக்கள் நிற்கின்றார்கள். எமது அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் நினைக்கின்றோம் மக்களுக்கு அரசியல் ரீதியாக தெளிவூட்ட வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. எல்லா மக்களும் நினைக்கின்றார்கள் வாக்கு போட்டுவிட்டால் எல்லாம் மாறிவிடும். அதற்கு பிறகுதான் நீங்கள் அரசியலை பற்றி ஒரு பூரண தெளிவு இருக்குமாக இருந்தால் இந்த நாட்டை மாற்ற முடியும். எங்களால் மட்டும் நாட்டை மாற்ற முடியாது. இந்த பிரதேச மக்களால் இல்ல, மக்களுக்கான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை கூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. மக்கள் எல்லோரும் ஒன்றுபட்டால் தான் இந்த நாட்டை மாற்ற முடியும். எமது எதிர்பார்ப்பு இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்காகத்தான் நாங்கள் பாடுபடுகிறோம். நீங்கள் நினைக்கிறீர்கள் அரசியல்வாதிகளிடம் தான் அதிகாரம் இருக்கிறது. நாங்கள் அவ்வாறு நினைக்கவில்லை. மக்களிடம் தான் அதிகாரம் இருக்கிறது, மக்களிடம் தான் களம் இருக்கிறது. மக்கள் நினைத்தால் எதையும் செய்ய முடியும், மாற்ற முடியும். அந்த மாற்றத்தை இந்த தேர்தலில் பிரதிபலித்தது. எல்லோரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் தேசிய மக்கள் சக்தி வெல்ல மாட்டது. அதுவும் யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான ஆசனத்தை எடுக்காது என்று நினைத்துக் கொண்டுதான் வாக்களித்தார்கள். ஆனால் பெரும்பான்மை வாக்குகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் மக்கள் கையில் தான் இந்த வாக்கு பலமும் மாற்றமும் இருக்கிறது. அதனால் நான் ஒன்றை கூறுகிறேன் உங்களுக்கு, நீங்கள் அரசியல் தெளிவுள்ள ஒரு கேள்வி கேட்கும் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அப்போதுதான் இந்த சமுதாயம் முன்னேறும். எல்லோருக்கும் ஒரு பயம் வந்திருக்கும். நாங்கள் பிழைவிட்டால் தட்டி கேட்பார்கள், கேள்வி கேட்பார்கள். அப்போது இந்த இயந்திரங்கள், அரசு இயந்திரங்களில் இருந்து எல்லா இயந்திரங்களும் சீராக இருக்கும். முன்னைய காலத்தில் அரசியல் அழுத்தங்கள் இருந்தன. எமது அரசாங்கத்தில் அவ்வாறான அரசியல் அழுத்தங்கள் வரைக்கும் விடுவதில்லை. நாங்கள் அவர்களுக்கு அரசியல் அழுத்தங்களை பிரயோகிக்கவில்லை. சுயமாக இயங்க விட்டிருக்கிறோம். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். எமது எதிர்பார்ப்பு அரச உத்தியோகத்தர்கள் சிறப்பாக இயங்குவார்களானால் அரசியல்வாதிகளை தேடி மக்கள் வர மாட்டார். இப்போது ஏதோ அரசியல்வாதிகளை தேடி தேடி இதை செய்தார்கள் உங்கள் ஆபீஸ்களுக்கு வருகிறார். அலைகளில் இந்த நிர்வாக கட்டமைப்பை சிறந்த முறையில் இயக்க வேண்டிய பொறுப்பு எம்மிடம் இருக்கிறது. எமது பொறுப்பு அவதானித்து அந்த பாதையை செயல்படுத்துவது. இன்று உங்களுக்கு தெரியும் தேசிய மக்கள் சக்தியில் அளப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. முன்னே அரசாங்கத்தில் இருந்தவரை இப்போது எதிர்பார்ப்பு கூட இருக்கிறது. அதை நாங்கள் உணர்கிறோம். ஆனால் நாங்கள் செல்லும் பாதை சரி என்று உணர்த்துகின்றோம். 2 மாதத்தில் எதையும் மாற்றிவிட முடியாது. இன்றைய தினம் நமது அமைச்சர் வந்தார். முன்னைய காலத்தில் அமைச்சர்கள் வரும்போது எவ்வாறு முடியும்? அவர்களுக்கு பின்னால் 2 வாகனம் முன்னாலே போலீஸ் ஆர்மி பாதுகாப்போட. இன்று இலகுவாக வந்திருக்கிறார். அந்த மாற்றத்தை எடுத்து காட்டுகிறோம். அந்த செல்லும் பாதை இதனால் மாற்றம் நடைபெற்று விடாது. எதிர்வரும் காலத்தில் அந்த இலக்கை நோக்கி நகர்த்துகிறோம். எதிர்வரும் காலத்தில் கண்டிப்பாக இந்த கிராம மட்டத்திற்கான நிதிப்பாய்ச்சல் தான் எமது அரசாங்கத்தில் அதிகளவான நிதிப்பாய்ச்சல். கிராமப்புற வறுமைகளை ஒழிக்க வேண்டும். பெண்களின் வறுமைகளை ஒழிக்க வேண்டும். பெண்களுக்கான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். நமது அரசாங்கத்தின் இலக்குகள்
கண்டிப்பாக இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு நாங்கள் எமது அரசாங்கத்தில் அர்ப்பணிப்பு தியாகத்தை எமது அமைச்சர்களிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களிலிருந்து நாங்கள் முதல் படியாக எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த நாட்டை மாற்றுவதற்காக. எதிர்வரும் காலத்தில் இந்த நாட்டை மாற்றுவதற்கு கிராம வறுமைகளை ஒழிப்பதற்கு பிரசங்கமம் கொண்டுள்ளோம். அதை நிறைவேற்றி தீர்வோம். அதுதான் எமது இலக்கு. கிராம வறுமை ஒழிப்பு, கல்வியில் தர உயரும். இன்று இலங்கை பின்னோக்கித்தான் நகர்ந்திருக்கிறது. ஆனால் அரசியல்வாதிகள் எல்லோரும் முன்னோக்கி நகர்ந்து விட்டார்கள். மக்கள் இன்றும் கீழ்நிலையில் தான் இருக்கிறார்கள். நீங்கள் இதற்கு முதல் அரசியல்வாதிகளை பார்க்கும்போது பெரிய ஜம்பவான்களாக பார்த்தீர்கள். இன்று சாதாரணமாக உங்களுடன் பக்கத்தில் வருகிறார்கள். நமது நாட்டின் ஜனாதிபதியை இலாகுவா சிம்பிளாக இருந்தார். இன்று யாழ்ப்பாணத்துக்கு 31ஆம் தேதி வருகிறார். கச்சேரிக்கு வர டிசிசி மீட்டிங்ல அதில் உண்மையாக பல பிரச்சனைகளை தீர்க்கணும். இதுக்கு முதல் எந்த ஜனாதிபதி வந்தது இல்லை. 2 மீட்டிங்ல மக்களோட கலந்து வருகிறார்கள். அந்த பிரதேசத்துக்கு இன்று போய் வந்திருக்கிறேன். போய் வரும்போது சொல்கிறார்கள், முன்னே ஜனாதிபதி என்றால் ஆமை பட்டாளம் அந்த வீதியால் போக இல்லாது. இன்றைக்கு அந்த வீதியாலையும் போகக்கூடியதா இருக்குது. அப்ப அந்த மாற்றத்தை எடுத்து காட்டுகிறோம். கண்டிப்பாக இந்த நாட்டை எமது அடுத்த சந்ததியை உலகத்தில் இலங்கை என்ற ஒரு சிறந்த நாட்டை உருவாக்கி தீர்வோம். அப்போது இந்த நாடு முன்னேறும் சங்கமாக நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த கடல் வளத்தை நாங்கள் பாதுகாத்து எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் ஒப்படைப்பதை எமது இலக்கு. எமது கடல் வளங்களை சுரண்டுவதற்கு எவருக்கும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். எமது அரசாங்கம் அவ்வாறு தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டியது எமது பொறுப்பு. ஏனென்றால் நில வளத்தை விட கடலில் பல வளங்கள் இருக்கிறது. அதை பாதுகாத்து எதிர்கால சந்ததிக்கு ஒப்படைப்பதை இலக்கு. அவ்வாறு செல்லும் போது இந்த நாடு முன்னேற்ற பாதையை இட்டு செல்லும் என்ற திடமான நம்பிக்கை இருக்கிறது. இந்த முன்னேற்றத்திற்கு நீங்கள் தான் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். உங்களால் தான் இந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும். நாங்கள் அந்த பாதையை ஏற்படுத்தி கொடுப்போம். இலகுவாக கண்டிப்பாக இந்த நாட்டை முன்னேற்ற முடியும் என்ற நம்பிக்கை ஒன்று. நன்றி, வணக்கம். இங்கே நமது செல்வ மகிழ்ந்தராக வருவந்திருக்கும் கடற்துறை அமைச்சர் அவர்களே, பங்கு பொருள் பாதிச்சுள்ள அவர்களே, மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் செயலர், மேலும் மிக ஆர்வமாக அவருடைய வருகை எதிர்பார்த்து அவருடைய உரையை கவனமாக உன்னிப்பாக கேட்டு வந்த அனைவருக்கும் எனது வணக்கங்கள். கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் கடற்கொள் அமைச்சர் கொழும்பு, தனது அமைச்சர் அவர்களே, வன்பிரிவு நகர் குடியிருப்பு தங்களது நெருக்கமான பணிகள் மத்தியில் நேரத்தை ஒதுக்கி இங்கு வருகை கொடுத்தமைக்கு குடிமக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெடிய போரினால் மிக வலுவாக காயப்படுத்தப்பட்ட ஜான் குருநகர் மீன்பிடி கிராமத்திலிருந்து காணி விடுத்த 225 குடும்பங்களுக்கு பேரணை பிரதேச செயலர் பிரிவில் வெண்பிரிவு நகர் நல்லப்பட்டியில் காணி வழங்கப்பட்டு 170 வீடுகளில் நூடுகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. திரு செப்பனடல் நமது முக்கிய தேவையாக இக்கிராமத்திற்கு மட்டுமல்ல, அயல் கிராமங்களான மண்கும்பான், அல்லப்பட்டி ஆகிய கிராமங்களில் வாழ்கின்ற அன்னளவாக 450 குடும்பங்களும் எங்கு இயங்கும் பன்னாட்டு பள்ளியினரும் பயன்பாட்டில் உள்ள 3 முடியாமல் கோயில் வீதி முற்றாக சீரமடைந்துள்ளது. இதை ஆர்டிஏ அதிகார சபை ஊடாக உதவியை பெற்று தருமாறும் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். இரண்டாவதாக மிக முக்கியமானது காப்புறுதி திட்டம். நான் குந்தால இருந்த பொழுது மீனவர்களுக்கான ஒரு காப்புறுதி திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அதாவது அவர்களுக்கு முதியம் பென்ஷன் இல்லை, ஆனால் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காற்றையும் கடலையும் எதிர்த்து வாழ்ந்து குடும்பங்களை பார்த்து தெருக்களிலே தெரிய வேண்டியதாக இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். எனவே ஒரு காப்புறுதி திட்டம் பெண்கள் உட்பட அவர்கள் மனைவிமாரும், கணவன் 3 மணித்தியாலும் வேலை செய்தால் மனைவிமார் வீட்டில் 12 மணித்தியாலும் வேலை செய்வார்கள். ஆகவே அவர்களும் தொழிலாளிகள் உட்பட காப்புறுதி திட்டம் மிக முக்கியமானதாக உணரப்படுகிறது.
முதுமையில் அவர்கள் மகிழ்ச்சியாக தன்னுறவுடன் வாழ இத்திட்டத்தை கிராமத்துக்கு தொடங்க உள்ளோம். இதை நிறைவேற்ற தங்கள் கருத்துக்களையும் அரசு உதவிகளையும் எதிர்பார்க்கின்றோம். தங்கள் மக்கள் பணி அர்த்தமுடையதாக அமைய ஆசிரியருடன் அருட்பணி அமிர்தே சேகரம். ஒரு போர் கல்லறையிலே இந்த வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவிலே அது மிக அழகான வாக்கியம். அங்கே வாரவர்கள் தரிசித்து செல்வதற்கு ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை பிரயோகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது, நாங்கள் உங்களுக்காக எங்களுடைய அன்றாட நாட்களை நாங்கள் செலவழித்து உங்களுடைய நாளைய நாளுக்காக நாங்கள் அர்ப்பணித்திருக்கின்றோம். அதாவது உங்களுடைய நாளைய நாட்களுக்காக நாங்கள், அதாவது போர்வீரர்களாய நாங்கள் எங்களுடைய இன்றைய நாட்களை அர்ப்பணித்திருக்கின்றோம். ஆகவே நிச்சயமாக பொதுப்பணிகளில் ஈடுபடுற நாங்கள், மீனவ சங்கமாக இருக்கலாம், பல சங்கங்கள் இங்கே இருக்கிறது, அவர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இந்த பணிக்கு ஆழமாக செய்ய வேண்டும் என்று நான் கேட்டு எனது சித்தரியை மகிழ்ச்சி செய்து கொள்கின்றேன். நன்றி. உங்கள் எல்லோருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவிப்போம். முதல்ல நான் உங்கள்ட்ட எல்லாருக்கும் ஒரு கேள்வி, எப்படி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷம். சரி, அரசாங்கம் வந்து என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கு அனுரட அரசாங்கம் இன்னைக்கு இருக்கு. நாங்கள் ஒரு அமைச்சர் அனுரட அரசாங்கத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல சொல்லுங்க. நல்லமா அனுர நல்லவரா கெட்டவரா? நல்லம் என்று சொல்றது அந்த ஊழல்கள் முற்றாக அளிக்கப்பட்டதுன்றது ஒரு உண்மையான வரலாறாக இருக்கு. சரி, எல்லாம் சந்தோஷமா இருக்குங்க. அவ்வளவு இங்க அரிசி விலை என்ன? முன்னை விட கூடுதான் இல்லை. அப்ப அதோட நல்லன்னு சொல்றீங்க. நன்றி எல்லோருக்கும். வேற எதுவும் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் ஆட்சி பீடத்திற்கு வந்து 66 நாள் ஆகும். 64 நாள்ல தேங்காய் வளர போறது இல்லை, அரிசி நெல் வளர போறது இல்லை, ஏழைகள் வளர போறது இல்லை. ஏன்னு கேட்டா, இந்த நாடு நாங்க கையேற்கின்ற போது எங்களுக்கு முழுக்க இந்த நாட்டை 76 வருஷங்களாக ஆண்டு பெற்றிருக்கின்றார். அந்த 76 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் தேடி பார்க்கின்ற போது 1952ஆம் ஆண்டு தென்னாசியாவில் நம்ம 2வது நாடு. அன்னைக்கு நமக்கு மேல இருந்தது ஜப்பான் மாற்றம். ஜப்பானுடைய தனிநபர் வருமானம் $90. நம்முடைய வருமானம் $89. ஜப்பானுக்கு அடுத்ததாக இருந்தது நமது நாடு. நீங்க ஜப்பான் இருக்கணும், ஜப்பான் எங்கேயோ போயிட்டு நம்ம எங்க வந்திருக்கோம். இன்றைக்கு உலகத்திலேயே, அதாவது தென்னாசியாவிலேயே வறுமைக்குள்ளாக்கப்பட்ட நாடுகள் கேட்டால் ஆப்கானிஸ்தான். அதுக்கு மேல இருக்கிறது இல்லை. அன்றைக்கு உலகத்துல முன்னேறிய வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல 2வது இடத்துல இருந்தது. இன்னைக்கு பின்தங்கிய நாடுகள் 1வது நாடு ஆப்கானிஸ்தான், 2வது நம்முடைய நாடு. 76 வருடங்களுக்கு பிறகு இதுதான் நாட்டுல நடந்தது. மறுபக்கம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அன்றைக்கு நமது நாடு கடன் இல்லை. அன்றைக்கு 50ஆம் ஆண்டு காலகட்டங்கள்ல பிரித்தானியாவுக்கு, இங்கிலாந்துக்கு
வரவு செலவு திட்டத்திற்கு நிதி போதாதென கூறி $15,000 இலங்கையிலிருந்து வாங்கி கொண்டாங்க. சரியா? ஆனா இன்றைக்கு என்ன நடந்திருக்குது? தேடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு பிறக்கிற புள்ள மாத்திரம் இல்ல, கருப்பையில வளர்கின்ற பிள்ளையும் கூட 15 லட்சம் ரூபாய் கடன்காரனாக மாற்றப்பட்ட நாள். கேட்டுக்கொண்டு நம்மளும் சொன்னோம். அனுரத்தோழரும் யாழ்ப்பாணத்துக்கு வந்து சொன்னாரு, நான் இங்க வாரது உங்களுக்கு 13 தருவதற்கோ 13+ தருவதற்கோ மாகாண சபை தருவதற்கோ அல்லது பெடரல் தருவதற்கோ அல்லது தனிநாடு தருவதற்கோ அல்ல, எனக்கும் இங்க உள்ள மக்களுக்கும் பெரிய கொடுக்கல் வாங்கல் உண்டு. அதான் இன்னைக்கு நாடு எல்லா வழிகளையும் சமூக ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, பொருளாதார ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, கலாச்சார ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா வழிகளிலும் நாசமாக்கப்பட்டிருக்கின்ற நாடாக இருக்கிறது. அதனால வேண்டி அனுரத்தோழர் சொன்னார், அப்படியாக இந்த நிலைமையில இருந்து எங்களுடைய நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய எப்படி இருக்கு? ஒரு பக்கம் கடன்காரனாக கடன் தொழில சிக்காத்திருக்கிறார்கள், மறுபக்கம் வெளிநாடுகள் இன்றைக்கு ஒரு பக்கம் இந்தியாவுடைய பொறி இருக்குது, எங்களுக்கு சீனாவோட பொறியில சிக்காத்திருக்கிறார்கள், IMF சர்வதேச நாணய நிதியத்தின் கீழே கடன் கொடுத்து அதிலையும் பொறியில சிக்க வச்சிருக்கிறார்கள். மறுபக்கம் நாட்டில் இருக்கின்ற உற்பத்தி எல்லாத்தையும் நாசமாக்கியிருக்கிறார். நான் சொல்றது, நான் கடல் தொழில் அமைச்சர், கடல் தொழில் அமைச்சரின் காரணமாக நான் கடந்த 60 நாட்களாக கூடுதலாக எனக்கு பல தடவை நெல்சன் தோழர் என்னை கூப்பிட்ட போது இல்ல வரையலாதோ நாங்கள் 3-4 மாசத்துக்கு எங்கேயும் வரப்போறது இல்லை. சரியா? பாராட்டு விழா, அந்த விழா, இந்த விழா எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். ஏன்டா முதல்ல இந்த கடல் தொழில் அமைச்சர் சரியான ஒரு இடத்துல தூக்கி வைக்க வேண்டிய தேவை. அதனால தேடி பார்த்தோம். CMC Silver Fisheries Corporation 1100 மில்லியன் ரூபாய் நட்டம். நாரா 600 மில்லியன் ரூபாய் நட்டம். நெக்டா 60 மில்லியன் ரூபாய் நட்டம். உங்களுக்கு சொந்தமான செட் இருந்துச்சு, பெட்ரோல் செட், மண்ணெண்ணெய் செட். இப்ப எங்கேயாவது இருக்காது? உங்களுக்கு சொந்தமான ஐஸ் ஃபேக்டரி இருந்துச்சு, இருக்காது? இருப்பாங்க எல்லாமே தனியார் கம்பெனிகளுக்கு அல்லது தனியாருக்கு தாரை வாங்க. இப்படி நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த கடல் தொழில் அமைச்சுங்கிறது முற்றாக சீரழிக்கப்படும். அதில் இருக்கிறார்கள் ஒரு சிலர் தவிர பெரும்பான்மையான அதிகாரிகள் மோசடித்தார். எல்லாரும் மோசடித்தார். ஏன் இங்க எல்லாரும் தேடி பார்க்கிற காலங்கள்ல அட்டப்படை நடந்திருக்குது, அதுக்கு கம்சம் ரால் படை இருக்குது, அதுக்கு கம்சம் தடை செய்யப்பட்ட உபகரணங்கள் பார்க்கணும், அதிலையும் மோசடி. எல்லா வகையிலும் மோசடி. அப்படியாப்பட்ட ஒரு மோசடி மிக்க நாடு முன்னேற நினைக்கிறீங்களா? இல்ல, முன்னேற போறீங்க. அதனால வேண்டி உங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுது லஞ்சம் இல்லாத, மோசடி இல்லாத, ஊழல் இல்லாத, துஷ்பிரயோகம் இல்லாத, மக்களை மதிக்கின்ற நல்ல ஒரு அரசாங்கம் வேண்டும். மாற்று கருத்துக்கு இடம்பெற்ற மக்களை பார்க்கின்ற பொழுது ஏழை பிரதேசங்கள்ல இருக்கின்ற மக்களை விட பொறுத்து வித்தியாசமாக இருக்கும். முகங்களை தேடி பார்க்கின்ற பொழுது ஒரு சந்தோஷம் தெரியல நான் நினைக்கிறேன்.
ஒரு நிலைமை இன்றைக்கு உருவாகியிருப்பதற்கான காரணம் எடுத்துக்கொண்டா இவ்வாறான புண்ணியவான்கள் காரணமாக. அதனால நான் இந்த இடத்துல தேசிய மக்கள் சக்தி என்ற வகையிலும் அதே போன்று கடல் தொழில் அமைச்சர் என்ற வகையிலும் பங்கு தந்தையவர்களுக்கும் அருள் தந்தையவர்களுக்கும் அதை போன்ற கிராமத்தின் முன்னேற்றுவதற்காக உதவி செய்கின்ற அனைவருக்கும் எனது நன்றி நன்றி நன்றியை நான் அவர்களை பாராட்டி ஆகும். நான் வந்து பேசிட்டு போகலாம். ஆனா இந்த பிரதேசத்தை ஏதோ ஒரு வழியில் ஒழுக்கம் உள்ள பிரதேசமாக ஒழுக்கம் உள்ள கிராமமாக தக்க வைத்துக் கொள்வதில் இன்றைக்கு என்ன மத ஸ்தாபனங்களுடைய பங்களிப்பு அளப்பறிவு. ஆனா இன்றைக்கு ஒரு சில மதங்கள் என்ன செய்யும்? மதம் என்ற போர்வையில மதம் கொண்டு ஆடுகின்றவர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறாங்க. மதம் என்ற போர்வையில வேறு வேறு விளையாட்டுகளை காட்டுகின்றவர்கள் இருக்கிறாங்க. மதம் என்ற போர்வையில கோடி கணக்குல குபேரர்களாக மாறுகின்றவர்கள் இருக்கிறாங்க. ஏன் அரசியல் வழிகள் சோறு போடுதா அல்ல சவுதி போடுதா? என்ன நாங்க சாப்பிட்டா தான் நாங்களோட கையை விட்டுதான் நாங்க பண்ண பயன்படுத்தலாம் நினைக்கிறதா இல்லையா? ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியும் அரிசியில விலை தீர்மானிக்கிறது யாரு? தேங்காய்ல விலை தீர்மானிக்கிறது யாரு? பெட்ரோல் விலை தீர்மானிக்கிறது யாரு? பிள்ளைக்கு பால் கொடுக்கிற லெக்டோஜன் விலையை தீர்மானிக்கிறது யாரு? பிள்ளைக்கு போடுகிற பேம்பஸ் வாங்கி அதை தீர்மானிக்கிற விலையை தீர்மானிக்கிறது யாரு? எல்லாமே அரசியல். யார் மாவட்டத்தில் எடுத்தா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் விட மேல உயர்ந்த இடத்துல இருக்கிறது நான் அமைச்சர் கேபினட் அமைச்சர். நாங்க வந்திருக்கிற வாகன பேர் வாகனம் எங்களோட எத்தனை புரஸ்காரம் வந்தாங்க, எத்தனை ஏசிமார் வந்தாங்க, எத்தனை ராணுவம் வந்துச்சு, எத்தனை புரஸ்காரம் வந்தாங்க, ஒருத்தரும் கிடையாது. அப்ப நீங்க சொன்னீங்க மாற்றம் என்று வேண்டும் சொன்னீங்க. இது லட்சம் வரைக்கும் இருந்ததை விட நாங்கள் மாற்றம். அதுதான் தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கத்தின் கீழ் இந்த கிளீன் ஸ்ரீலங்காங்கிற வேலை திட்டத்தில் எதிர்காலம் இல்லை. இந்த கிராமங்களை முன்னேற்றுவதாக இருந்தால் பெண்கள் மத்தியில தாங்களுடைய உற்பத்திகளை அதிகரிப்பதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கும். இதுக்கு மீன்பிடி கிராமமா நமக்கு முடியுமாக இருந்த ஒரு 70 தொழிற்சாலை கொடுக்க முடியுமா? அதுக்கான அனுமதி நான் தான் ரெடியாக கொஞ்சம் இங்கிருந்து சதிக்காக கொஞ்சம் இருந்தா உடனடியாக நல்ல கருவாட்டு பண்ணையும் போட்டுக்கொள்ள முடியுமா? ரெடியா நாங்கள் தான் நல்ல அட்டை பண்ண போட முடியுமா? இப்ப கொள்ள அடிக்கிற மாதிரி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அட்டை பண்ண அதுக்கு நாங்கள் என்ன அவஸ்தான் ரால் பண்ணை போடுறதுக்கு இன்னைக்கு நவீன ரால் பண்ணை பெரிய கோடிக்கணக்கான லாபங்களை ஈட்ட செய்வோம். அது மாத்திரமா அட்டை குஞ்சு குடிக்கின்ற பெரிய வேலை வாரம் மெடகஸ்கர்ல வந்து கொண்டிருக்காங்க. பெரிய ஆய்வு செய்து இருக்கின்றவர்களுக்கு அட்டக்குஞ்சி இல்லாத காரணமாக அட்டக்குஞ்சிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்கிறது தீர்மானம். அதனால சதா காலம் நாங்கள் எல்லாரும் இந்த மீன்பிடி மாத்திரமே எங்களோட வாழ்க்கை. அந்த மீன்பிடி இன்னைக்கு இந்திய படகு நாசமாக்கப்பட்டிருக்காங்க. நம்மளோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்காங்க. கேட்டால் சொல்வாய் தொப்புள்குடி உறவு, தொப்புள்குடி உறவு உறவுன்னு சொல்லி போட்டு நம்மளோட கடல் வளத்தையே நாசமாக்குறாங்க. என்னோட உங்களுக்கு நடந்தது அந்த இந்தியாவுக்கு தாவியாரு. அப்படி இருந்தும் கேட்காம வீட்டு வீட்டு வந்து எங்களுடைய கடல் வளத்தை நாசமாக்குகிற செயற்பாடுகள் முன்னெடுத்து அதன் விளைவாக இந்த நாள் என்ன நேவிக்கும் அவங்களுக்கு இடையில ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக நேவியால சூழ்படுத்தப்பட்டதுக்கான காரணம் எதுவும் இந்திய மீனவர்களுடைய அடாவடித்தனம் தான் அந்த நிலவுக்கு பகிரங்கமா சொல்றோம். அதனால் நம்ம சொல்ற பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் தயார். அப்படியா இருந்தால்
இழுவை மடி படகுகளை ஒற்றோலிங் என்ற முறையை முற்றாக தடை செய்ய வேண்டும். எதிர்வரும் காலங்கள் நம்ம இலங்கையிலையும் தடை செய்ய போகும். இப்ப கொஞ்சம் வேலை செய்யுங்க, நீங்களாம் வேலை செய்ய நினைக்கிறேன். சரியா? உடனடியாக இல்லைன்னா டைம் தரும், அதுக்கான வேலை திட்டத்தை உருவாக்கும். அதுக்கு பிறகு கடலுக்கு, கடல் வளத்திற்கு, மீன் வளத்திற்கு நாசம் செய்கின்ற எந்த ஒரு உறவையாக இருந்தாலும் தடை செய்யும். நான் இல்லை, நீங்க நாளைக்கு இந்த அமைச்சராக இருந்தாலும் கூட, உங்களோட பிள்ளைகள் அமைச்சராக வந்தாலும் கூட சொல்ல போறாங்க, கடலை பாதுகாக்கும், கடல்ல இருக்கின்ற வளங்களை பாதுகாக்கும். கடவுளை சொன்னார், கடவுள் அப்படி. அப்ப அந்த கடவுளை என்ன செய்து கொடுங்க, நாசமாக்குன்ற வேலை செய்கின்ற பிரதேசமா மாத்திட்டோம். அது என்னோட கையில உழைப்பல்ல, டிஎஸ் ஒத்துழைப்பு இருக்கு, பரிசு ஒத்துழைப்பு இருக்கு, எல்லாத்துக்குமே எல்லாமே என் மக்களுடைய ஒத்துழைப்பு. என்னடா இங்க இருக்கிற எல்லாரும் 99% மக்கள் தஞ்சாவூரும் சாயத்துக்கும் எதிரானார்கள். ஆனா 1% தான் அதை தீர்மானிக்கிறார்கள். நல்ல தலைவத்துவம் இருந்து அவங்களை எப்படி மாற்றாங்க, ஒரு அழகாக அவங்க அப்படித்தான். அவங்க நல்ல மக்கள். நான் பல இடங்கள்ல பணியாற்றி இருக்கிறேன். ஆனா எங்க மனதுக்கு நிறைவான ஒரு இடம் இந்த அல்லப்பட்டி வெண்புறவை நகர போல ஒரு இடம் கிடையாது. அதுக்கு காரணம் இயல்புடைய நல்ல மக்கள். அதோடு மரியாதைக்குரிய தோழர் அவர்களே, இந்த நம்முடைய கடல் எல்லைகளை சுரண்டுவதை நீங்கள் அறிவீர்கள். அடுத்த பிரச்சனையில நம்முடைய நேவி இந்திய மீனவர்களை அனுப்பியது உதச்சதுன்னு அவங்க பொய் சொல்றாங்க. கடைசியா வந்த பொய். இதுக்கு முதல் நிறைய பொய் இருக்கு. பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள் மீது அவருடைய சிந்தனையை திணிப்பதை நாங்கள் ஏற்படுத்த முடியாது. இந்திய மீனவர்கள் பெரும்பான்மையினர், இலங்கை மீனவர்கள் சிறுபான்மையினர். நீங்க இதுல இருந்து கொண்டு உங்களுடைய நாட்டுக்கு, உங்களுடைய மக்களுக்கு சரியானதை பெற்றுத் தர வேண்டும். நாங்க நேர்மையானவராக இருந்தா அவர் வல்லரசா இருந்தா என்ன, சொல்லரசா இருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்ததாக நம்முடைய வடக்கு கிழக்கு இன்னும் தெற்கு மேற்கு அகதிகள், மீனவ அகதிகள் தொடர்ந்து இந்தியாவிலே முகாம்களிலே இருக்கிறார்கள். அவர்களை பற்றி தயவு செய்து உங்களுடைய சிந்தனைக்குள்ளே எடுங்க. இளங்குமரன் தம்பியாக நான் தெரியாது, நீங்க இதை பற்றி ஆழமா யோசிக்கிறோம். ஏன்னா நான் 2 தடவை இந்தியாவில் அகதியா இருந்திருக்கிறேன். மண்டபத்தில் எனக்கு வழி தெரியும். இங்க இருந்து டோலர்ல போய் எல்லாத்தையும் கொடுத்து கொண்டு ஷாப்பிங் பேக்கோட தான் திரும்பி வந்தோம். எங்க அப்பா 2ஆவது தடவை டோலர் வாங்கினார். 2ஆவது தடவை போய் திருப்பி ஷாப்பிங் பேக்கோட திரும்பி வந்தோம். எங்களுடைய அகதிகள் தாயகம் திரும்பணும். உண்மையா என்னைய பர்சனலா கேட்டா, கனடாக்கு போய், லண்டனுக்கு போய், அங்க போய், இங்க போய் வெள்ளக்காரனுக்கு பீங்கம் கழுவ வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. ஆனா இங்க நிலைமை நல்லா இல்லாததானே பிள்ளைகள் தப்பி போகுது. அந்த நிலைமை இங்க ஏற்படுத்தினா எங்கட பிள்ளைய அடுத்த டிஎஸ் வரும், எங்கட பிள்ளைய அடுத்த மெடிசனா வரும், எங்கட பிள்ளைய அடுத்த எம்பியா வரும். அதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி விட்டா எங்க பிள்ளைகள் போகுது. அதை பத்தி நீங்க ஆரம்பமா யோசிப்பீங்க. எங்களை தோழர்கள் சொல்லிருக்கீங்க, அப்ப தோழர்கள் நாங்க யோசிப்போம். சட்டங்களை இறுக்கமாக கடைபிடியுங்கள், அது அரசனுடைய அன்போடு செய்யுங்கள். இதுக்கு பிறகு எங்களுடைய மீனவ சங்க உறுப்பினர்கள் உங்களை அழைப்பார்கள். தயவு செய்து நேரம் பாராத எங்கள் கடற்கரைகளுக்காக வந்து பார்த்து அவருடைய கோரிக்கைகளை உங்கள் கண்ணாக பார்க்க சொல்லி அன்பாக உங்களை கேட்கிறோம். நீங்க இந்த கொள்ளை அடிக்கிறவங்க, கஞ்சா வைக்கிறவங்க, சாராயம் வைக்கிறவங்க எல்லாம் பாதத்துக்கு தான் பயம், கடவுளுக்கு பயம் இல்லை, மக்களுக்கும் பயம் இல்லை. மக்களுக்கும் கடவுளுக்கும் பயப்படாம பாதத்துக்கு பயந்து பிரயோசனம். எங்களுக்கு 3 வருஷம்ல எனக்கு முடிஞ்சுதான் 2 மாதம் போடுறேன். எனக்கு குறைவானவர்களை நம்பிக்கை தேவையில்லை. சட்டங்கள் இறுக்கமாக இருந்தா யார் பணியில இருந்தாலும் மக்கள் நிம்மதியா இருப்பார்கள். இந்த சாராயத்தை குடிச்சு 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 ஆசியாவின் அதிசயம் ஆசியாவின் தண்ணீரா மாறுது. எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிற எனக்கு சரியான சந்தோஷம். நல்ல இடங்கள்ல ஆண்டவர் பலத்தை ஏற்படுத்துகிறார், பொருள் பயன்படுத்துகிறார். இந்த தமிழ்நாடு ஒரு முறை அவர்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது மீனவ சங்கத்தின் சார்பாக அவர்களுடைய கோரிக்கைகளை எங்களுடைய மாண்புமிகு தோழர் கடற்தொழில் அமைச்சர் அவருக்கு தெரிவிப்பார்கள்.
தக்காளி 30%, அடுத்த நாள் 30% இருக்காங்கன்னு சொன்னா வியாபாரம் எல்லாம் நம்ம